அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த கிருஷ்ணன். கடந்த 3 மாதங்களாக சமூக வலைதளத்திலையும் சரி, செய்தித்தாளிலும் சரி, செய்திகளிலும் சரி, தொடர் கொலைகள், தொடர் கற்பழிப்புகள், மனசாட்சி இல்லாமல் மிருகத்தை விட கேவலமாக தற்பொழுது இருக்கக்கூடிய சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் எதை நோக்கி தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் எதை தான் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவல நிலைகள் தான் என்னென்ன அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காம நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். அப்படி பல கொலைகளும் கற்பழிப்புகளை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் எல்லா செய்தியுமே பின்னுக்கு தள்ளி ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இந்த தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன செய்துன்னு பார்த்தோம்னா, 27ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்ட கவின் கணேஷ் என்று சொல்லக்கூடிய இளைஞனுடைய ஆணவ கொலையை பற்றி தான் இந்த தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ரண கொடூரமான செயல்! காதலிச்ச ஒரே பாவத்துக்காக அந்த இளைஞனை மனசாட்சி இல்லாம ரண கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். கவின் கணேஷ் அந்த இளைஞன் சென்னையில் ஐடி ஊழியராக பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். 12 லட்சம் ரூபாய் சம்பளம். அவர் பொறியியல் படிப்பு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வாங்கிய ஒரு நல்ல ஒரு இளைஞர். அவருடைய குடும்பமும் அரசு ஊழியர்கள், வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி, ஒரு கௌரவமிக்க ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கவின் படிக்கக்கூடிய அதே ஸ்கூல் மெட்டாக படித்த ஒரு பெண். அந்த பெண்ணுடைய பேர் சுபாஷினி. அந்த பெண் வேறு ஒரு சமூகத்தை சார்ந்தவர். இவர் பட்டியலின சமூகம், அவங்க உயர்தர சமூகம் அப்படின்னு சொல்லிக் கொள்ளப்படுகிறது. இந்த மாற்று சமூகத்தை சேர்ந்த சுபாஷினி என்கின்ற பெண் மருத்துவம், சித்தா மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் படித்த ஒரு மருத்துவர். அதே பகுதியில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் சென்னையிலிருந்து அவங்களுடைய தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொந்த ஊருக்கு வர, சொந்த ஊருக்கு அந்த தாத்தாவை, அந்த பெண் தன் காதலிக்கக்கூடிய சுபாஷினி பெண் பணி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு அந்த தாத்தாவை மருத்துவ பரிசோதனைக்காக கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்தில் அந்த சுபாஷினுடைய சகோதரன், கூட பிறந்த ஒரு தம்பி ஒருத்தருக்கு, சுர்ஜித் அப்படின்னு 23 வயசு தக்க இளைஞர், கவினை நேரில் கூப்பிட்டு, இனிமேல் எங்கள் அக்காவோட பேசக்கூடாது, என்னுடைய சகோதரி கிட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லி கோபப்படுறார். இதுக்கு கவினும் அந்த வார்த்தைகளை ஏற்க மறுத்து வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதனுடைய விளைவா அந்த சுர்ஜித் என்று சொல்லக்கூடிய மாணவன் இளைஞன் கவின் என்கின்ற இளைஞனை அதே இடத்தில் வெட்டி கொலை செய்கின்றார். ஒரு காதலுக்காக அரங்கேறிய ஒரு ஆணவ கொலை அப்படின்னா இது வரலாற்றில் ஒரு அழியாத ஒரு சுவடாக தான் இருக்க வேண்டும். அந்த இடத்தை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கும், அந்த இடத்தை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஒரு கொலை எவ்வளவு சர்வ சாதாரணமாக தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. இந்த இளைஞர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதத்தினுடைய விளைவுகளை பற்றி சற்றும் சிந்திப்பதே இல்லை என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். பிறகு உடனடியாக அந்த பகுதியை சேர்ந்த பாலங்கோட்டை காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு அந்த கவினுடைய உடலை கைப்பற்றி மருத்துவ உடல்கூறு ஆய்வுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக அனுப்புகிறாங்க. அந்த பிஎம் எல்லாம் முடிஞ்சு இப்பொழுது கவினுடைய உறவினர்கள், அவனுடைய அப்பா அம்மா அந்த உடலை வாங்க மறுத்து 3 நாட்களாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. உடனடியாக இந்த கொலையை வழக்கு பதிவு செய்த பாலங்கோட்டை காவல்துறையினர் அந்த சுர்ஜித் என்கின்ற 23 வயது இளைஞர் மீதும் அவருடைய அப்பா அம்மா 2 உதவி ஆய்வாளர்கள் மீதும் குற்றவாளிகளாக சேர்த்து 2 ஆய்வாளர்களையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார். காலேஜ் படிக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இளவரசன் என்கின்ற ஒரு இளைஞனை இதே போன்று காதலுக்காக ஆணவ கொலை செய்த நினைவு மீண்டும் எனக்கு இப்பொழுது வருகிறது. அந்த சுபாஷினி என்கின்ற பெண் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே கவினும் சுபாஷினியும் ஒன்னா படித்தவங்க. அப்புறம் கல்லூரி காலங்களில் அவர்களுடைய பழக்கமும் அதிகரிக்குது. நட்பு என்கின்றது அடுத்த கட்டங்களுக்கு காதலாக மாறி அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல இந்த சுபாஷினி என்கின்ற பெண்ணுக்கு ஒரு சகோதரன் சுர்ஜித் என்கின்ற 23 வயது சகோதரனும் அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே உதவி ஆய்வாளர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இருவரும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய துறையில் பணி செய்யக்கூடிய தம்பதியர்கள். இப்படி 2 குடும்பமும் நல்ல கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பம்.
இவர்களுக்கு இடையில் இந்த ஆணவ கொலைக்கு காரணம் ஜாதி என்கின்ற ஒரு மிகப்பெரிய வன்மம் அவர்கள் மனதில் விதைக்கப்பட்டதன் காரணமாக அந்த கவின் என்கின்ற ஒரு இளைஞன் வெட்டி கொலை செய்யப்படுகின்றார். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்படி ஒரு தொடர் கொலைகள் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு, தொடர் கற்பழிப்புகள் நடந்துகிட்டே இருக்கு, இப்படி ஜாதிக்கு மீதான வன்மத்தை கக்கக்கூடிய ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. தலை சிறந்த தமிழகம், உலகத்திற்கே ஒரு முன்னோடியாக திகழக்கூடிய தமிழகம் அப்படின்னு சொல்லி நமது மாண்புமிகு முதல்வர் பகிரங்கமா ஸ்டேட்மெண்ட் தரார். எல்லா அமைச்சர்களும் சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு இருக்கிறது, அனைவருக்கும் பாதுகாப்பான தமிழகம் விளங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய அமைச்சர் பெருமக்களும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருடையது? சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருடையது? அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு காரணம் ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி நாட்டையே சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய, சின்னாபின்னமாக்கக்கூடிய செயல்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக ஆட்சியாளர்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய சம்பவம் இந்த சம்பவம். எல்லா மீடியாவிலையுமே சின்ன ஒரு செய்தி வேறு ஒரு மாநிலத்தில் ஏதாவது நடந்தா அது அப்படியே பகிரங்கமா அப்பண்டமா அப்படியே விவாதங்கள் பேசி பரபரப்பாகக்கூடிய ஒவ்வொரு செய்தி தொடர்பாளர்களும் செய்தி தொலைக்காட்சிகளும் இதை பற்றி பேசவே தயங்குவதன் காரணம் என்ன? இப்ப இருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய கூட்டணி கட்சிகளும் சரி, இப்பொழுது நடக்கக்கூடிய அரசுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நடிகர்களும் சரி, அரசியல் நடுநிலைவாதிகள் என்று சொல்லக்கூடிய போர்வையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய அரசுக்கு கைகூலியாக இருக்கக்கூடிய நபர்களும் சரி, யாருமே இப்படிப்பட்ட தொடர் கொலைகளை பற்றியும் கற்பழிப்புகளை பற்றியும் இந்த ஆணவ கொலைகளை பற்றி வாயே திறக்காம ஸ்டிக்கர் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன? யாருமே இதை பற்றி பேச மாட்டீங்களா? இந்த கவின் என்கின்ற இளைஞருடைய அப்பா பகிரங்கமா தொலைபேசியில நமது மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை தொடர்பு கொண்டு நேரடியா பேசுறார். அவர் கண்டிப்பா வருவார், இதற்கான நீதி வாங்கி தருவார் அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய தந்தை பெற்றோர்கள் நம்புறாங்க. வேங்கைய வயல் மாதிரி அமைதியா இருந்துடாம தயவு செய்து இந்த கொலைக்காவது சென்று அவர்கள் நேரில் சந்தித்து இதற்கான சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் நான் அன்பாக கோரிக்கை வைக்கின்றேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை கண்டிப்பாக நேரடியாக சந்தித்து அந்த குடும்பத்திற்கு, ஏன்னா அந்த குடும்பம் உங்களை ரொம்ப நம்புறாங்க, மற்ற பிரச்சனை மாதிரி அமைதியா இருந்துடாம கூட்டணி தருமுன்னு சொல்லி அமைதியா இருந்துடாம அந்த குடும்பத்திற்கு உங்களை நம்பக்கூடிய நம்புறவங்களுக்காவது தயவு செய்து ஒரு நல்லதை பண்ணுங்க அப்படின்னு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு முறை தமிழகம் அமைதியான சூழல், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தயவு செய்து மக்கள் மத்தியில் தராதீங்க. கடந்த 3-4 மாதங்களாக தொடர் கொள்ளைகள், கற்பழிப்புகள், தற்கொலைகள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. எத்தனை லாக்அப் டெத், எத்தனை கொலைகள்! தயவு செய்து இனிமேலாவது பொதுமக்கள் கொஞ்சம் சிந்தியுங்கள். எங்கேயோ நடந்த சம்பவம் தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸா இல்லாம அதே நிகழ்வு நம்ம பகுதியிலும் நடக்கலாம். அது நடக்கும் பொழுது அதற்காக நாம் மாரடித்து கொண்டு அழுவதை விட இப்பொழுதே சிந்தியுங்கள். ஒரு பெண்ணை காதலித்த ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணுடைய சகோதரனால் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் கவின். அதை பத்தி உறுத்திலே இல்லாம அந்த நம்மளால ஒரு உயிர் போச்சு அப்படின்ற மன வேதனை இல்லாம அந்த பெண் சுபாஷினி, நான் கவினை காதலிக்கவே இல்லை, நாங்க 2 பேரும் காதலிக்கலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்பட்டமா சொல்ல காரணம் எவ்வளவு அளவுக்கு கீழ்த்தரமாக அந்த பெண்ணினுடைய மனநிலை மாறி இருக்கிறது. இப்படி மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் சமூகத்தில் நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் முன்பை விட அசட்டுத்தனமாக சுயநலமாக நிறைய முடிவுகளை எடுத்து நிறைய ஆண்களுடைய இழப்பிற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இதே நிகழ்வு ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்காக நடந்திருந்தால் அந்த ஆணினுடைய பெயர், புகைப்படம் முதல் கொண்டு பகிர்ந்து அவனுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி இருப்பார். ஆனா இதே ஒரு பெண் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தினால் அந்த பெண் நானும் கவினும் காதலிக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் அந்த பெண்ணை
அந்த பெண்ணுடைய பெயரை களங்கப்படுத்தாமல் நாகரிகமாக சமூகம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்கின்ற சட்டம் இந்த இடத்தில் ஏற்றத்தாழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. ஆண் செய்தாலும் குற்றம், பெண் செய்தாலும் குற்றம் என்ற மனநிலைக்கு எப்பொழுது இந்த சமூகம் மாறுகிறதோ அப்பொழுதுதான் குற்றங்கள் தவிர்க்கப்படும். எப்பொழுது சுய ஒழுக்கம், சுய சிந்தனையை அதிகரித்து என்னுடைய ஒழுக்கம் என்னுடைய மனநிலையை சார்ந்தது என்பதில் நான் எப்பொழுது என்னை மாற்றிக்கொள்கின்றனோ அப்பொழுதுதான் இந்த சமூகம் மாறும். சுயநலம் என்கின்ற ஒன்றை விடுத்து பொதுநலமாக சிந்திக்க ஒவ்வொரு இளைஞர்களையும் மாணவர்களையும் பெற்றோர்கள் கற்பித்து தர வேண்டும் என்கின்ற பதிவை பதிவித்துக் கொண்டு, மீண்டும் தமிழகத்தில் இது போன்ற எந்த ஒரு குற்ற சம்பவமும், எந்த ஒரு கொலைகளும், எந்த ஒரு கற்பழிப்புகளும், ஆணவ கொலைகளும் நடக்காத அளவிற்கு சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை சரியான படியில் கண்காணிக்க வேண்டும். ஆசிரியர்கள் அவர்களை சரியான படிக்கு வழிநடத்த வேண்டும் என்கின்ற அடுத்த சமூகம் நல்ல சமூகமாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.